ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜெயிலம் யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாராரு. கடகம் குரு பகவானுக்கு உச்ச வீடு, நண்பருடைய வீடு. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்ச வீட்டுக்கு போறாரு. நம்ம அத்தனை பேருக்கும் உச்ச பலன்களை கொடுக்க போறாரு. பொதுவாவே சுப கிரகங்கள்ல முழுமையான சுபர்னா அது குருவை தான் சொல்லலாம். சுக்கிர பகவானும் முழு சுபர் தான். இருந்தாலும் குரு பகவான் பார்த்தாலே கோடி தோஷ நிவர்த்தி. ஒரு ஜாதகத்துல எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்க்க தோஷ நிவர்த்தி, கோடி நன்மை. குருனா யாருங்க? பொதுவா குருனா தனகாரகன், பணத்துக்கு, பெரும் பணத்துக்கு அதிபதி. புத்திரகாரகன், குழந்தை வேணுமா குருவை தான் பார்க்கணும். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணுமா குரு பலன் வேணும். இப்படி எல்லாத்துக்குமே குரு குருன்னு குருவை பத்தியே பேசுவோம். சூரிய குடும்பத்திலேயே பெரிய கோள் வியாழன். சூரியனாக முயற்சித்து தோற்று போன கிரகம் குரு. இந்த வியாழ பகவான், பிரகஸ்பதி, தேவர்களின் குரு. இந்த நவகிரகத்துல இருக்கிற குரு பகவான் அதிக காந்த புலம் கொண்ட கோள்னா அது வியாழன் தான். ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி அதெல்லாம் பெருசா யாருக்கும் தெரியாது. நார்மலா பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் தெரியுமே தவிர இன்னைக்கு இருக்கிற மாதிரி இவ்வளோ ஒரு விழிப்புணர்வு, ஜோதிடத்தின் மீது ஆர்வம் இதெல்லாம் முன்னாடி எல்லாம் யாருக்கும் அவ்வளவா தெரியாது. முக்கிய ஸ்தலங்கள்ல மட்டும்தான் விசேஷமா இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லை. எல்லாருக்குமே தெரிஞ்சது. குரு பயிற்சியா இருக்கட்டும், சனி பயிற்சியா இருக்கட்டும், இல்ல முக்கிய விரத நாட்களா இருக்கட்டும், எல்லா கோயில்லையும் கூட்டம் இடி முழங்கும். இப்ப இந்த குரு பயிற்சி பாருங்களேன், மக்கள் கொண்டாடக்கூடிய நாளா மாறிடுச்சு. இந்த கோச்சார கிரகங்களின் பயிற்சிகளை மக்கள் கொண்டாடுறாங்க. மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையா தைப்பூசம் மாறினதுனாலதான் நம்ம கவர்மெண்ட் தைப்பூசத்தை கவர்மெண்ட் ஹாலிடேவா அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப அதே மாதிரி குரு பயிற்சியையும் கவர்மெண்ட் அன்னைக்கு ஹாலிடே விடுற நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்கள் ஈஸியா போய் கோயில்களுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரணுன்றதுக்காக முக்கிய ஸ்தலங்கள் இருக்கிற இடத்துக்காவது அட்லீஸ்ட் அன்னைக்கு லோக்கல் ஹாலிடே அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப தூரத்துல இல்ல. அதுவும் அந்த நாளையும் நம்ம சீக்கிரமே பார்க்க போறோம். அப்போ மக்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய குரு பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு பகவான் மட்டும்தான் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு சரம், ஒரு ஸ்திரம், ஒரு உபயம் 3 ராசிகளையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர். குரு பாக்குற இடம் சுபிக்ஷமாகும், குரு பாக்குற இடம் புனிதமாகும், குரு பாக்குற இடம் வளரும். அப்ப அதுக்காக நம்ம ஜாதகத்துல ஐயா கொஞ்சம் ஒரு கட்ட தள்ளி உட்காருங்க, என்னோட 7ஆம் இடத்தை பாருங்க, என்னோட 5ஆம் இடத்தை பாருங்க, நீங்க பாக்குற இடம் எனக்கு திருமணமாகும், எனக்கு குழந்தை கிடைக்கும், நம்மளால நகர்த்தி வச்சுக்க முடியுமா? முடியாது. அதுக்காக தான் ஒரு வருடமும் குரு ஒரு ராசிக்கு பயிற்சியாராரு. அப்போ 12 வருஷம் ஒரு ராசி மண்டலத்தை சுத்தி வருவாரு. அப்ப இதனால என்ன ஆகும்? நமக்கு நம்மளுடைய அத்தனை கட்டங்களையும், நம்மளுடைய அத்தனை ஸ்தானங்களையும் குரு பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் தனகாரகன். பெரிய செல்வம் வேணுமா? குருதான் வேணும். குழந்தை வேணுமா? வம்சம் தலைக்கணுமா? குருதான் வேணும். திருமணம் நடக்கணுமா? குருதான் வேணும். ஒரு பெரிய பதவி, பெரிய ப்ரமோஷன் கிடைக்கணுமா? குருதான் வேணும். ஒரு விதத்துல குரு பகவான் தந்தைக்கான காரக கிரகம்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான், பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான். எல்லா பாக்கியமும் வேணும்னா குரு நல்லா இருக்கணும். ஒரு நல்ல ஆசான் வேணுமா? குரு நல்லா இருக்கணும். இல்ல நீங்க ஒரு பேராசிரியர் ஆகணுமா? குரு நல்லா இருக்கணும். இல்ல ஒரு உயர் கல்வி படிக்கணுமா? கல்விக்கு காரகன் புதன் பகவான், அதெல்லாம் சொல்லலாம். ஆனா பெரிய பதவி, பெரும் பதவி, தூரதேசத்து பயணம், பெரிய படிப்பு, PhD போன்ற பெரிய படிப்பு, அப்போ எவ்வளவு பெரிய படிப்புனாலும் அதை படிக்கிறதுக்கு குரு பகவானோட அனுகூலம் வேணும். நம்ம யாருமே பிறந்ததுல இருந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல. எல்லா இடத்துக்கும் போய் பயணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப தூர தேசத்து பயணத்துக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் ஒருத்தர் நம்மளுக்கு பலமா இருந்துட்டா போதும், நம்மளுடைய அத்தனை விஷயங்களும் நமக்கு கை கொடும். அப்படி உலக மக்கள் அத்தனை பேருக்கும் நல்லதை கொடுக்கறதுக்காக குரு பகவான் அவருடைய உச்ச வீட்டுக்கு பயணிச்சு நம்ம அத்தனை பேருக்கும் உச்ச பலன்களை கொடுக்க போறாரு. இப்போ மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்திருக்காரு. கடகம் ஒரு ஊமை ராசி, ஒரு நீர் ராசி, சந்திரனுடைய வீடு. இந்த சந்திரனுடைய காரகங்கள் அத்தனையும் குரு பகவான் கொடுப்பாரு. நிறைய பயணம் பண்ண போறோம், நிறைய டிராவல் ஃபீல்டு இம்ப்ரூவ் ஆக போகுது, டூரிசம் டிபார்ட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆக போகுது. சந்திரன்னா என்ன? தாய்மை. அப்ப குழந்தை கிடைக்காத அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்துல குழந்தை கிடைக்க போகுது. எத்தனை வருஷம் ஆனாலும் தவம் வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை வேணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த குரு பகவான் அவருடைய பார்வையால, அவருடைய உட்கார்ந்துருக்க அந்த உச்ச வலிமையினால அத்தனை தம்பதியருக்கும் குழந்தை கொடுக்க போறாரு. அதே மாதிரி சந்திரன்னா மதிகாரகன். மனநலம் பாதிக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப அத்தனை பேர்ல சரி ஆகலாம் அப்படின்னு அவங்களுடைய ஓன் ஹாரோஸ்கோப்ல இருந்தா இந்த டைம்ல கண்டிப்பா குரு பகவானுடைய உச்ச வலிமையினால ஒரு சில மனநல பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட அவருடைய மனநலனை சீர் செய்து கொடுக்க கூட இந்த குரு பகவான் உதவுவார். அதே மாதிரி கடகம் ஊமை ராசி.
அப்போ பேச்சு லேட் ஆயிட்டு இருக்க குழந்தைகள் அல்லது பிறவியிலேயே பேசுறதுக்கான தடைப்பட்ட குழந்தைகள்லாம் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. என் குழந்தை 5 வயசு ஆயிடுச்சு இன்னும் பேசல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட நிறைய குழந்தைகள் இந்த டைம்ல பேச ஆரம்பிப்பாங்க. கடக வீட்டுல அமர்ந்த குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையா விருச்சக வீட்டை பாக்குறாரு. விருச்சகம்ங்கிறது 8ஆம் வீடு. 8ஆம் இடம்னாலே மர்மஸ்தானம், மறைவு ஸ்தானம். விருச்சகமும் உமை ராசி. அப்போ நிறைய கண்டுபிடிப்புகள் யாருமே இதுவரையும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற நிறைய கண்டுபிடிப்புகள் இந்த வருஷம் நிறைய கிரியேட் ஆகும். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய வரும். இன்னும் சொல்ல போனா மரைன் சம்பந்தப்பட்ட படிப்புகள் நிறைய வரலாம். கடல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் நிறைய வரலாம். சயின்டிஸ்ட்கெல்லாம் இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணி தோத்து போயிட்டே இருந்திருப்பாங்க. அப்படி அத்தனை தடவை 100 தடவை தோத்தவங்களுக்கு கூட இந்த டைம்ல அவங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சது அவங்களுக்கு கிடைக்கும், சக்சஸ் ஆகும். அடுத்து குரு பகவான் மகர ராசியை பார்ப்பாரு. அவருடைய சப்தம பார்வையால மகர ராசியை பார்ப்பாரு. மகர ராசிங்கிறது 10ஆம் இடம். அப்போ 10ஆம் இடம்னா என்ன? தொழில். அப்போ இயற்கையாவே இந்த இயர் அத்தனை பேருக்கு தொழில் நல்லா இருக்கும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்லலாம். அப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்கும்னு. அப்ப கர்ம புத்திரன் கிடைக்க போறாரு. புத்திர காரகன் பாக்குறாரு. அப்ப குழந்தை இல்லாத அத்தனை பேருக்கும் குழந்தைய கொடுக்க போறாரு. அவருடைய 9ஆம் பார்வையா மீன ராசியை பார்ப்பாரு. மீன ராசியும் கடல் ராசி. அப்ப கடல் சார்ந்த போக்குவரத்துகள் அதிகமாகும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். மகரமும் கடகமும் நம்ம இந்தியாவையும் நம்மளுடைய தமிழ்நாட்டையும் ரெப்ரசென்ட் பண்றதா நிறைய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்பெஷலாவே நம்மளுடைய இந்தியாவுக்கும் நம்மளுடைய தமிழ்நாடுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல காலம்னு சொல்லலாம். நீங்க பாருங்க நிறைய ஸ்போர்ட்ஸ்ல நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸும் நம்மளுடைய தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ற பிளேயர்ஸும் நிறைய சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவாங்க. குரு பகவானை பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம், ஒரு நாள் பத்தாது. இனி 12 ராசிகளுக்குமான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரர்கள் அத்தனை பேரும் கோடி கும்பிடலாம் இந்த குரு பகவான. ஏன்னா இவ்வளோ நாள் போன வருஷம் அத்தனை பேரும் அத்தனை வித கஷ்டங்களும் அனுபவிச்சிட்டீங்க. ஹாஸ்பிட்டலே போகாதவங்க கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டீங்க. விரைய செலவு ஓவரா பண்ணிட்டீங்க. உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஆப்ரேஷனு, சின்ன சின்ன விரைய செலவு, குழந்தைகளுக்கு, தாய்க்கு, ஒய்ஃபுக்கு, கணவருக்குன்னு யாருக்காவது ஒருத்தருக்கு விரைய செலவு, மெடிக்கல் செலவு நிறைய பண்ணிட்டே இருந்தீங்க. போதும் போதும் என்னை ஆளை விடுங்கன்னு சொல்ற அளவுக்கு நிறைய பண்ணீங்க. ஆனா அதே குரு பகவான் உங்க ராசியில அமர்ந்ததுனால ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸையும் கொடுத்தாரு, ஒரு வரவையும் கொடுத்தாரு, ஒரு விதத்துல டிரான்ஸ்பரோ ப்ரமோஷனோ ஏதோ ஒண்ணு கொடுத்தாரு. ஆனா நிறைய கஷ்டங்களும் சேர்ந்தே இருந்தது. இப்ப அது எல்லாத்துல இருந்தும் நீங்க நிவர்த்தியாகி வெளியில வர போறீங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில இருந்து 2ஆம் இடமான கடகத்துக்கு போய் அமர போறாரு. அதுவும் உச்ச குருவா அமர போறாரு. இப்ப 2ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவானால நிறைய நன்மைகள் கிடைக்கும். பொதுவா 2ஆம் இடம் குருவுக்கு ஒரு ஏற்ற இடம்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது தன வரவை சொல்லக்கூடிய இடம், புதிய வரவை சொல்லக்கூடிய இடம். அப்ப 2ஆம் இடத்துல தன காரகனே வந்து அமரும் போது, புத்திர காரகனே வந்து அமரும் போது எத்தனை பேருக்கு, நிறைய பேருக்கு இதுவரையும் செஞ்ச புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தை கிடைக்க போகுது, குழந்தை செல்வம் கிடைக்க போகுது. குரு பகவான் யாரு? உங்களுடைய 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்ப 7ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய 2ஆம் இடத்துல வந்து அமரும் போது நிறைய பேருக்கு திருமணம் ஆகும். அதே 10ஆம் அதிபதி தான் குரு பகவான். அப்ப புதிய தொழில் தொடங்குவீங்க. 10ஆம் இடம்னா கர்மஸ்தானம். அப்ப 2ங்கிற புதிய வரவுன்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்துடுறதுனால மோர் தென் 80% மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தை கிடைக்கும். அத்தனை மிதுனராசிக்காரர்கள் வீட்லயும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்கும். நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல குடும்பம் அமையும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்களுக்கு குடும்பத்தோட ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல நிலைமை ஏற்படும். இப்படி நிறைய நன்மையான விஷயங்களை நிறைய சொல்லிட்டே போலாம். நீங்க என்ன பண்ணாலும் இந்த டைம்ல சக்சஸ், எடுத்த காரியம் வெற்றி, ஜெயம் உங்களுக்கு தான். நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் அந்த எதிர்பார்த்த விஷயம் அதே மாதிரி நடக்கும். இப்ப இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பாக்குறதுனால நிறைய பேருக்கு வாடகை வருமானம் கிடைக்கும். 6ஆம் இடம்னா வெளிநாட்டு படம். அப்போ நிறைய பேருக்கு வெளிநாடு போனதன் மூலியமாக பணம் கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்துல உடல் நலன்ல பாதிப்பு ஏற்பட்ட அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நோய் தீரும், கடன் குறையும். சில நேரங்கள்ல கடன் முற்றிலுமா இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையும் வரும். நிறைய பேர் சோசியல் சர்வீஸ் பண்ண போறீங்க. அது மட்டும் இல்ல 6ஆம் இடம் அன்னதானம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். யாராவது ஒரு சில மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் திருடு போயிருந்ததுன்னா, தொலைஞ்சிருதுன்னா, ரொம்ப வருஷம் ஆனாலும் சரி, ரொம்ப நாள் ஆனாலும் சரி, எனக்கு அது கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம்ல ஏதோ ஒரு விதத்துல அந்த பொருள் உங்க கைக்கு வந்து சேரும்.
அது மட்டும் இல்ல, இழந்த உறவினர்கள் மீண்டும் உங்ககிட்ட வருவாங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா இந்த டைம்ல ஒண்ணு சேருவாங்க. அதே குரு பகவான் 8ஆம் இடமான இன்னொரு மறைவு ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப 8ஆம் இடம்னா பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம், அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம், லாட்டரி வருமானம், லம்ப் அமௌண்ட், இன்சூரன்ஸ் அமௌண்ட், இதெல்லாம் சொல்றது 8ஆம் இடம். நிறைய திடீர் அதிர்ஷ்டம், ஆயுள் ஸ்தானம் 8ஆம் இடம். இப்ப ஆயுள் பலம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் சேர்ந்து குரு பகவான் பாக்குறது நிறைய மிதுனராசிக்காரர்களுக்கு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் வாடகை வருமானம் வரும். அப்ப 10ஆம் இடத்தையும் சேர்த்து பாக்குறாரு. 10ஆம் இடம்னா என்ன? தொழில் ஸ்தானம், கௌரவம், வருமானம், தந்தையின் தொழில், நிறைய சொல்லலாம். அப்போ ஒரு சிலர் யாராவது சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களா இருந்தாங்கன்னா, பில்டிங் கட்டுறத தொழிலா எடுத்து பண்றவங்களா இருந்தாங்கன்னா, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி அதனால உங்களுக்கு பெரிய வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிதுனராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் எதிரியே இல்லைங்கிற நிலைமை வரும். எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது, என் லைஃப்ல இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு. 2ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவானால அவங்களுடைய வயசுக்கு ஏற்ப திருமணமாகும், வேலை கிடைக்கும், டிரான்ஸ்பர் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், குழந்தை கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடம்னா புதிய வரவு. நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே கிடைக்கும். அதுவும் உச்சமான குரு பகவான் அமர்ந்திருக்காரு. அப்போ உங்களுடைய முகமே எப்படி இருக்குங்க? ரொம்ப அழகா இருக்கும். யாராவது ஒரு சிலருக்கு அவங்க ஃபேஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் ஏற்பட்டு, இல்ல விபத்துலயோ இல்ல வேற ஏதாவது மூலியமாகவோ உங்க ஃபேஸ்ல சேஞ்ச் ஏற்பட்டு உங்களுடைய பழைய முகம் விட இப்ப இருக்க முகம் எனக்கு பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தா, இப்ப இந்த குரு பயிற்சியில ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய பழைய முகம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க சர்ஜரி பண்ணி உங்களோட முகத்தை மறுபடியும் அழகா மாத்திக்கலாம், அல்லது உங்களுடைய இழந்த ஒளிவு உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும். ஏகப்பட்ட நன்மைகள் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமா இருக்கு. அப்போ இந்த குரு பயிற்சியை கொண்டாடுங்க. இந்த குரு பயிற்சியில எல்லாரும் என்ன பண்ணலாம்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அமைஞ்சிருக்க குரு பகவானுடைய ஸ்தலத்திற்கு போயிட்டு வரலாம். மதுரை மாவட்டம் சோழவந்தானுக்கு அருகாமையில் இருக்க குருவித்துறைங்கிற குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம். அல்லது திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா திருச்செந்தூர் முருகன் குருவினுடைய அம்சமா திகழ்றவர். பிராக்டிக்கலா என்ன பண்ணிக்கலாம்னா, குரு குழந்தைக்கு காரகமா வரவர். அப்போ குழந்தைகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணலாம், படிப்புக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்ல மருத்துவ செலவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அல்லது திருமணத்துக்கான முக்கிய கிரகம் குரு பலன் வந்துருச்சோன்னு தான் கேட்பாங்க. அப்போ ஏழை எளிய பெண்களுக்கு திருமணத்துக்கான உங்களால முடிஞ்ச சிறிய உதவி செய்யலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இல்ல பரிகாரமா தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமைகள்ல வெள்ளி கொண்டை கடலைய நவகிரக ஸ்தலத்திலேயோ அல்லது குரு ஸ்தலத்திலேயோ தட்சிணாமூர்த்தி ஸ்தலத்திலேயோ நம்ம போய் வழிபாடு பண்ணிட்டு உங்க கையால அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு, முதியவர்களுக்கு கொடுத்து தானம் பண்ணிட்டு வரலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா ஐரோஜி. நன்றி, வணக்கம்.